ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் இருக்கும். ஒரு ட்விஸ்ட்டை கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சிங்கனாலும் அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பட்டையை கலப்பின ஒரு படம் தான் மாவூரி போலிமேரா அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை பார்க்க போறோம். ஸோ பார்க்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணிடுங்க. இப்ப நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சுருகாட்டை காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவன் பில்லி சூனியம் இந்த ஏவெல்லாம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ண அந்த பக்கத்துல ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. கிராமத்துல தண்ணி பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த தண்ணி குடிக்கிற டேங்க் லாரி கூட வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கும் இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் காசு கொடுத்தாதான் தண்ணியை கொடுப்பாங்க. தண்ணி கொடுக்கறவனும் கொஞ்சம் மேல் ஜாதி, அதை வாங்க வரவங்களும் இந்த கிராமமே ஒரு கீழ் ஜாதி. சோ இவங்களுக்குள்ள இந்த வேறுபாடு இருக்குது. அங்க வர பெண்களை இந்த மேல் ஜாதிக்காரனுங்க கொஞ்சம் தப்பான பார்வையில பாக்குறதாலையும் கிண்டல் பண்ணி பேசுறதாலையும் அங்க வர பெண்கள் எல்லாமே இதை முகம் சுழிச்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம படத்தோட இங்க ரமணின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணும் தப்பான பார்வையில இவனுக்கு பாக்குறத பார்த்துட்டு திட்டிட்டு காசு கொடுத்துட்டு போறாங்க. பின்னாடி வர லக்ஷ்மிங்கிற இந்த பொண்ணும் இதே பிரச்சனையில தான் காசு கொடுத்துட்டு போறாங்க. இந்த ரெண்டு பொண்ணும் பேசிக்கிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல ஒரு ஆட்டோ டிரைவரை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்துல லட்சுமி அம்மா குடலாம் தூக்கிட்டு வராங்க இல்லையா, இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஆளு ஆட்டோ டிரைவர். போய் குடத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வீட்டுல வைக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க நடந்த பிரச்சனை பத்தி. இந்த ஊர்ல இந்த பிரச்சனை மட்டும் தீரவே தீராது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற ரமணியோட வீட்டுக்காரர் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பசங்க எல்லாம் தப்பான பார்வையில பாக்குறானுங்க, பேசுறானுங்க, கிண்டல் அடிக்கிறானுங்க, இப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த அம்மா சொன்னாலும் இங்க இருக்கிற அவரோட வீட்டுக்காரர் கொஞ்சம் கூட கோவப்படல. ஏன்னா இந்த ஊர் முழுக்க அப்படிதான் இவனுங்க நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால ஒன்னும் பெருசா கண்டுக்கல. ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஏதோ சத்தம் கேட்டு இந்த படத்தோட ஹீரோவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போய் ரமணி அம்மா கிட்ட கேக்குறாங்க. இந்த மாதிரி அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வருது. அவங்கள இன்னைக்கு உண்டுல பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறி இல்ல இந்த பக்கம் போறாரு. ஆனா அவரையும் கூப்பிட்டு ஹீரோவோட அண்ணன் பொண்டாட்டி தான் லட்சுமி. சோ அவங்க கூப்பிட்டு இதை பாருங்க, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. நீங்க போலீஸ்க்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களோட கனவு என்னைக்குமே நினைவாகாது, கடைசி வரைக்கும் கனவே போயிடும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி தடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவா அந்த பக்கம் போறாரு. அடுத்து நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டுல ரமணி அக்கா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கார கூப்பிட்டு சந்தைக்கு ஏதோ பொருள் வாங்கலாம்னு சொல்லி சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா ரோட்ல யாரோ பில்லி சுனியெல்லாம் போட்டு இந்த குங்குமம் மஞ்சள் தேங்காய்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து அந்த ரமணி வீட்டுக்காரர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாத, அதை தாண்டிட்டு அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு ரமணி வீட்டுக்காரர் சொல்ல, நம்ம ஹீரோ படிச்சவர் இல்லையா, போலீஸுக்கு வேற ட்ரைனிங் ஆயிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு மண்ணு ஆகாது அப்படின்னு பேசிட்டு இருக்க, ஊருக்குள்ள நடக்கிற விஷயம் உனக்கு தெரியாததா, இந்த மாதிரியான பில்லி சுனியெல்லாம் பிடிச்சி நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா அப்படி பேசிக்கிட்டு இருக்க, வா இந்த பக்கமா போலான்னு சொல்லி அந்த பக்கமா அவரு ஈத்துட்டு போக ஹீரோவோட அண்ணன் இந்த பக்கம் ஆட்டோ ஓட்டிட்டு போறாரு. அந்த சூனியத்து மேலே ஏத்திட்டு போறாரு. பாத்தியா என் அண்ணனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, நீ என்னடா என் அண்ணனோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இப்படி பயப்படுறான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த அளவு கூப்பிட்டு வேற வழியா தான் போய்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவோட அண்ணனை காமிக்கிறாங்க. இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் தான், ரொம்பவே நல்ல மனுஷன். ஊர்ல எல்லாருக்கும் இவர் மேல ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோ சவாரி செய்யும் போது ஏதாவது பிரெக்னன்ட் ஆன லேடியை பார்த்தாலும் டக்குன்னு ஆட்டோவை நிறுத்தி அந்த பொண்ணுங்களை ஆட்டோல ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வருவாரு. காசே வாங்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையான மனுஷன், நல்ல மனுஷன். அதே மாதிரி வேலை முடிஞ்சு நேரா வீட்டுக்கு தான் வருவாரு. சம்பாரிச்ச பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடவும் ஆரம்பிப்பாரு. சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் கொஞ்சம் பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சுடுகாடு இருக்குது, தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கமா போவாரு. சுடுகாட்டுல ஒரு வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பாத்ரூம் போயிட்டு பீடி எல்லாம் குடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து பொண்டாட்டி கூட கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு இப்படியே இவரோட வாழ்க்கை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். கட் பண்ண இன்னொரு பக்கத்துல ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு சில சில்லற பசங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க ஒரு வீணா போன ஒருத்தவனை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு பொண்ணையும் நல்ல எண்ணத்திலே பார்க்க மாட்டான், அடையணுங்கிற எண்ணத்திலே தான் பார்ப்பான். இப்ப கூட பேசிக்கிட்டு இருக்கிறது கூட ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வர வைக்கிறான். அதுக்காக கார்ல கூட்டிட்டு இவனோட பண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அப்படி இவன் கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு கீழே இருக்கிற அவன் கூடயே சேர்ந்த ஒரு ஜாதியால் ஒருத்தவன் இவன் மட்டும் ஜாலியா கலர் கலர் பொண்ணுங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கிறான்டா, இவனை மாதிரி என்னைக்காவது நம்ம வாழணும், இவன் இடத்துக்கு நாமளும் வரணும் அப்படின்னு அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளு கிட்ட சொல்றான். நீ ஏன் அவனை மாதிரி வாழணும், அவனை பேசாம போட்டு தள்ளிடு, அந்த இடத்துக்கு நீ ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு, அவனோட அக்கிரமத்தை ஆணவத்தெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நாம போவோம் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் கால் வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல. சாப்பிட்ட கையோட அப்படியே கழுவிட்டு ட்ரெஸ் கூட மாத்தாம ஆட்டோ எடுத்துட்டு நேரா போறாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கிறாரு. அங்க ஏதோ ஒரு பொண்ணு மேல ஒருத்தவன் மேல் ஜாதிக்காரை இடிச்சிட்டு போயிட்டானா. அந்த பொண்ணு கொஞ்சம் கோபப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து
கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த இவங்க அப்பாவும் பொண்ணு ரெண்டு பேத்தையுமே இங்கே ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. போலீஸ்காரர் இப்ப விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ தான் அங்க இருக்கிற போலீஸ்கார்ட்ட வந்து ஏதோ கெஞ்சி கூத்தாடி அந்த மேல் ஜாதி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஏதோ இந்த பொண்ணு அறியாத வயசு தெரியாம பண்ணிடுச்சு, தயவு செஞ்சு விட்டுருங்கயா, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோயா நடக்கிறதே வேற பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரன் கூட நம்ம ஹீரோவோட அண்ணனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்த நம்ம ஹீரோவோட அண்ணன் அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட இதை பாருமா, இவனுக்கு எல்லாம் பெரிய இடத்து நாய்ங்க, நாம தான் கொஞ்சம் பார்த்து சுதாரணமா நடந்துக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் போட்டுட்டு இந்த பக்கமா வந்து ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காரு. தான் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு. ஏதோ கொஞ்சம் ட்ரைனிங்காக வெளியூர் போற வேண்டியது இருக்குது எக்ஸாம் எழுதுறதுக்காக. அதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது ரமணி அக்காவோட வீட்டுக்காரர் ரொம்ப சோகமா இருக்கிறாரு. என்னன்னா சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, எங்கப்பா என் பொண்டாட்டி இப்பெல்லாம் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, அடிக்கிறா திட்டுறா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பின்ன என்ன நீ குடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிக்காம என்ன கொஞ்சுவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இனிமே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் கதையெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும், எனக்கு பஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த பக்கம் கிளம்புறாரு. அதே நேரத்துல ஹீரோவோட அண்ணன் இருக்கார் இல்லையா, தம்பிக்கார ஏறின பஸ்ல அங்கிருந்து ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு சும்மா சூப்பரா வந்து இறங்கவ ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை பார்த்த ஹீரோவோட அண்ணன் யார அந்த பொண்ணு சவாரிக்கு கூப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாரு. அதே நேரத்துல அந்த ஊர்ல பெரிய மனுஷன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனோட பொண்ணுங்க தான் இந்த பொண்ணு. சோ நவரா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறானுங்க. அவனுக்கு கீழே அந்த இடத்த அடையணும்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா இல்லையா, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவனுக்கு அடையணும்னு நினைக்கிறானுங்க. சவாரி கேட்டா கூட கொடுக்க மாட்டானுங்க பாருங்க அவனுக்கு பொண்ணுங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரு சவாரி ஒண்ணு வருது. யாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஏறுறாங்க. சவாரி கூட்டிட்டு அந்த பக்கம் போறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட அண்ணனும் ரமணியோட புருஷனும் ரெண்டு பேரும் ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாரு. அவரு திரும்பவும் சரக்கு அடிச்சு அதே இடத்துல இந்த பெரிய ஜாதிக்கார ஒரு ஆளை பிடிச்சி இடிச்சதால ரெண்டு பேருக்கு சண்டை வந்ததுல ரமணியோட வீட்டுக்காரர் அவனை பிடிச்சி அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில இந்த பிரச்சனை பெருசானோடனே ரமணி வீட்டுக்காரரை பிடிச்சி அடிச்சு துவைச்சு அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கிறான் அந்த ஊர்ல இருக்கிற அந்த மைனர் குஞ்சு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவோட அண்ணனும் ரமணி அக்காவும் இந்த பக்கம் வராங்க. ரமணி அக்காவும் அந்த ரவுடி கிட்ட எப்படியாவது வீட்டுக்காரரை விட்டுருங்க, இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி கெஞ்சவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் அவன் ரமணி அக்காவை தப்பான பார்வையில தான் பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு சேலை இருக்குல்ல அதை கழட்டி இந்த பக்கத்துல இருக்கிற அந்த வறண்டாவை தொடச்சு விடுமா, அழுக்கா இருக்குது, அப்படி தொடச்சு அப்படின்னா உன் வீட்டுக்காரன் விட்டுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாவம் கூணி குறுகி அந்த அக்காவும் சேலையை கழட்டி அத்தனை பேத்துக்கு முன்னாடி துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த வீட்டுக்காருக்கு கோபம் வருது. ஆனா என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. ஹீரோவோட அண்ணனுக்கும் கோபம் தான், எதுவுமே பண்ண முடியல. அவனுங்க சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. ஒரு வழியா கூட்டிட்டு போகும்போது கூட அவன் இன்னொரு தடவை என் ஆளுங்க மேல கைய வச்சன்னு தெரிஞ்சது, நீ இருக்க மாட்டோம், உன் குடும்பமே இருக்காது, வெட்டி அந்த இடத்துல போட்டுருவோம் பாத்துக்க அப்படின்னு மிரட்டியும் விட்டு அனுப்புறான். ரமணி வீட்டுக்கார போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துருப்பான். அந்த ரவுடி அடிச்ச அடியில தாங்க முடியாம வீட்டுல கட்டு கட்டிட்டு உட்காந்துருப்பாரு. லட்சுமி அக்கா தான் மருந்து எல்லாம் போட்டு விடுறாங்க. உனக்கு ஏன்னா இந்த வேலைலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இனிமே குடிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ரமணி அக்காவும் கோச்சிக்கிட்டு, நீ இப்படிதான் 1000 தடவை சொன்ன, ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது, இன்னைக்கு என் மானமே போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னைக்குதான் ரமணி வீட்டுக்காரு இனிமே நான் குடிக்க மாட்டேன், உன் மேல சத்தியம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோ வந்து நேரா ரமணி வீட்டுக்காரரை பார்த்து என்னென்ன இது அப்படின்னு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கும் போது ஹீரோவோட அன்னிக்காரங்க அண்ணன் சைக்கிள்ல போகும்போது கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இவர் நார்மலா ஓட்டினா தானே, குடிச்சிட்டு ஓட்டினா எப்படி அடி விழும், கண்ட இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் வந்துட்டு போலீஸ்ல செலக்ட் ஆயிட்டேன், நான் போலீஸ் அதிகாரியா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சந்தோஷம். நம்ம ஹீரோ வரும்போது அவங்க அன்னைக்கு ஒரு புடவையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அம்மாவும் நீங்க தான், அண்ணியும் நீங்க தான், அதனாலதான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மொத்த குடும்பமும் சந்தோஷமாயிடுது. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வழக்கம் போல சாப்பிட்டுட்டு அந்த சுடுகாட்டுக்கு போலான்னு ரெடி ஆயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராரு. படுக்கும்போது பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு வேண்டாமா, எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் தடவை வேலையில ஜாயின் பண்றாரு. அண்ணனு வழி அனுப்பி விட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. ஸ்டேஷனுக்கு போன அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு கேஸ் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா சமையலுக்கு காய்கறி வாங்க சொல்லி அங்க இருக்கிற எஸ்ஐ அனுப்பிச்சு விடுறாரு. பாவம் நம்ம ஆளுக்கு முகமே மாறிட போக வேற வழி இல்லாம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் வராரு. வரும்போது அவருக்கு ஒரு போன் கால். ஊர்ல இருக்கிற அவங்க மாமா தான் போன் பண்ணி இருக்கிறாரு. எங்கடா உங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணன் ஆட்டோ எடுத்துட்டு சவாரி தான் மாமா போயிருப்பாரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் சொல்ல, அவனை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கு சொல்லு, அவனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, கெட்ட நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்றாரு. நம்ம ஹீரோக்கு இது கொஞ்சம் பதட்டமா இருக்குது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த ஊர்ல இருக்கிற அந்த பெரிய மைனர் குஞ்சுவை தான் காமிக்கிறாங்க. கார் ஓடிட்டு வரும்போது கார் திடீர்னு ஒரு பெரிய விபத்து வந்து அந்த காரை புரண்டு
புரண்டு போட்டு விழ ஆரம்பிக்குது. விழுந்ததுல அவன் ஸ்பாட் அவுட் ஆயிட்டான். இந்த செய்தி கேட்டு நம்ம ஹீரோ அந்த ரமணியோட வீட்டுக்காரெல்லாம் சந்தோஷத்துல இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி அவன் முந்தானி அவுக்க வச்சு தொடங்கி விட்டான்ல, அவனுக்கு இதுவும் வேணும் இன்னுமே வேணும், கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அண்ணன் கிட்ட சொல்ல, ஏண்டா ஒருத்தவன் இறந்து போயிட்டா இந்த நேரத்துல இப்படி இல்லாமடா பேசணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனோட இழப்ப ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஊர்ல திருவிழா தான். இவன் இறந்து போனதால பெண்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா திருவிழாவை கொண்டாடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நைட் டியூட்டி போட்டிருக்கிறாங்க. விடியவும் ஆரம்பிக்குது. அன்னிக்கிட்ட இருந்து ஒரு போன் கால், உங்க அண்ணன் நேத்து நைட்ல இருந்து காணா, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, வழக்கம் போல பக்கத்துல இருக்க சுடுகாட்டுக்கு பாத்ரூம் போறேன்னு சொன்னாரு, ஆனா திரும்ப வரவே இல்லை, நானும் போய் பார்த்துட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சைக்கிள் எடுத்துட்டு அங்கே இங்கேயும் அலைய ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல அவரோட அண்ணன் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு ரமணி அக்கா வீட்டுக்கார ஆட்டோல கூப்பிட்டு அவருக்கு தெரிஞ்ச இடம், அவங்க போற இடம் எல்லா இடத்துலயும் போறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா ஊர் மக்கள் எல்லாரும் சுடுகாட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ரமணி வீட்டுக்காரர் போய் பார்க்கும்போது தான் அங்க வந்துட்டு ஒரு எலும்பு கூட நேற்று நைட்டு எரிச்சிருக்காங்க டெட் பாடியா. சோ டெட் பாடி எரிக்கும் போது ஒரு தலை ஒரு எலும்பு கூட தான் கிடைச்சிருக்கணும், ஆனா அங்க ரெண்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அண்ணன் செப்பல் அந்த பக்கத்துல இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. சோ நம்ம அண்ணனை தான் யாரோ கொலை பண்ணி எரிச்சிருக்கிறது தெரிஞ்சிருது. போலீஸ்காரங்க வராங்க, பிரஸ் வராங்க. இந்த நியூஸ் ரொம்பவே வைரலா பேசப்படுது. அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கு இப்ப காமிக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணு கவிதான்னு ஒருத்தவங்க துணி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. கன்சீவா இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரரு விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவனிச்சுட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல வேலை எல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்ல, இந்த மாதிரியான டைம்ல ஓடி ஆடி வேலை பார்த்தாதாங்க நார்மல் பிரசவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு வயிற்றுல ஏதோ வலி வர ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போய் செக் பண்ணதுல பாவம் அந்த பொண்ணுக்கு கரு கலைஞ்சு போயிடுச்சு. இவனும் அதே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய இடத்து ஜாதிக்காரனுக்கு தான். இருந்தாலும் அந்த பொண்ணை வெளியூர்ல கட்டி கொடுத்துருப்பானுங்க. பிரசவத்துக்காக தான் அம்மா வீட்டுக்கு வந்ததுல இந்த மாதிரி ஆயிப்போச்சு. டாக்டர் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி உங்க பொண்ணை மட்டும் காப்பாத்தியாச்சு அப்படின்னு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்ல இருக்குது. இந்த பக்கத்துல ஊருக்குள்ள இந்த சூனியம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது இல்லையா. அதனால அங்க இருக்கு அந்த பொண்ணோட அண்ணா உங்க ஃபேமிலி எல்லாமே ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. போயிட்டு கன்சீவா இருந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த சில போட்டோஸ்ல காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணு ரொம்ப ரெட்டாவும் கையில ஒரு மாதிரி புண்ணாவும் இருக்குது. சோ அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அந்த சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இது அந்த ரேணுகாங்கிற ஆவியை தான் ஏவி விட்டுருக்கானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அந்த பில்லி சூனியத்தை வச்சு அப்படி ஒருப்பட்ட ஒரு ஆவியை ஏவி வர்றது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஆவி. அது தான் குழந்தைய மட்டும் கொல்லாது, யாரு உடம்புல அதை ஏவி விட்டாங்களோ அந்த உடம்பையே அது கொன்னுடும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போன் கால், அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, கவிதா டெத். சோ இதை கேட்டு எல்லாமே மொத்த குடும்பமும் சரிஞ்சு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த சாமியார் அவங்க பொண்ணோட அண்ணனை மட்டும் கூப்பிடுறாங்க. இதை பாருப்பா, உன் தங்கச்சிக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடுமை, ஆனா இது கண்டிப்பா யாரு பகையினாலதான் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு உடம்புல இந்த ஆவியை ஏத்தணும் அப்படின்னா கண்டிப்பா 4 தடவை பூஜை பண்ணணும். குறிப்பா அதுக்கு பண்றதுக்கான தேவையான பொருள் அந்த பொண்ணோட காலடி மண்ணு, அந்த பொண்ணோட முடி, அந்த பொண்ணோட யூஸ் பண்ண கொஞ்சோண்டு துணி, இது எல்லாத்தையும் இருந்தாதான் பண்ண முடியும். இது 3 பூஜை தான். 4வது ஒரு பூஜை அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் ஏவி விட்ட ஆவி திரும்ப தன்னை வந்து கொண்டுடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணை மயானத்துல வச்சு நீங்க தகனம் பண்ணுவீங்க இல்லையா. அப்ப பண்ணும்போது அதே இடத்துல பக்கத்துல தான் அவன் அந்த 4வது பூஜையும் பண்ணணும். அப்பதான் அந்த ஆவி திரும்பவும் அவனை வந்து அடிக்காது அப்படின்னு இங்க இருக்கிற அந்த சாமியார் எல்லா விஷயத்தையும் சொல்றான். நீங்க கண்டிப்பா உங்க தங்கச்சியை எரிக்கும் போது பக்கத்துல நீங்க தேடி பாருங்க, அவன் கண்டிப்பா சிக்குவான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி அனுப்புறாங்க. சோ அந்த சாமியார் சொன்ன மாதிரியே இவரும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க தங்கச்சியை சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற அவங்க சொந்தங்கள் எல்லாமே இறுதி சடங்கை நல்லபடியா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுடுகாட்டுல வேலை பார்க்கிற அந்த வெட்டியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் இவங்க பொண்ணோட சார்பில் அவங்க அண்ணன் பணத்தை கொடுத்துட்டு, இதை பாரு, இந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல எவனாவது பூஜை பண்ற மாதிரியோ இல்ல எவனா சந்தேகப்படுற மாதிரி வந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணணும்னு சொல்லி ஒரு போனையும் கையில கொடுத்துட்டு பணத்தையும் கையில கொடுக்குறாங்க. அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். இந்த பக்கம் இவனுக்கு ஆளுங்க எல்லாமே சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கத்துல அந்த வெட்டியானும் உட்காந்து பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல ஆட்டோல ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி கிட்ட காசு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் கையில ஏதோ சின்னதா அடிபட்டிருக்கு, ஏதோ ரத்தம் வந்திருக்கு, என்னங்க இது அப்படின்னு சொல்லும் போது சின்னதா ஆட்டோல ஏதாவது கிழிச்சிருக்கு விடுறி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணி கேனெல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போலான்னு சுடுகாட்டுக்கு ரெடி ஆகுறாரு. போற அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட செருப்பை காணோம். சரி என்ன
பண்றதுன்னு தெரியாம பக்கத்து வீட்டுல தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவனோட செருப்பை எடுத்து போட்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கிறாரு. வெட்டியா அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறான். என்னடா இன்னைக்கு என்னைக்குமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிற, என்னடா ஒரு மாறு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜென்ரலா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் எதுவுமே பேசாம திருன்னு முழிக்கிறான். ஒரு புணம் வேற பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணோட அண்ணன் அங்க ஸ்கூட்டில வரான். அதை பார்த்து அந்த சுடுகாட்டுல வேலை பார்க்கறவன் நம்ம ஹீரோவோட அண்ணனை இறுக்கி பிடிச்சிக்கிறான். இவன் தான் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடான். அவன் அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏன்டா அடிக்கிறீங்க, சம்பந்தமே இல்லாம அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ உடம்புல பெட்ரோலை ஊத்துறாங்க. ஊத்தி அங்கவே எரிச்சு அடிச்சு கொலை பண்ணி இந்த மாதிரி அதே பணத்தோட எரிச்சு விட்டுருக்கானுங்க. சோ இதுதான் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்க காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு இப்ப கரண்ட் டேல நம்ம ஹீரோவையும் அவங்க அண்ணியையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அதே ஊர்ல இருக்கிற அந்த இறந்து போன பெண்ணோட அவனுங்க பெரிய ஜாதி இல்லையா, இவங்களெல்லாம் கூப்பிட்டு இதை பாரு, உன் அண்ணன் தப்பு பண்ணா இந்த ஊர்ல சூனிய இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நிறைய பேத்த என் தங்கச்சி மேற்கொண்டு கொலை பண்ணிட்டான், அதனாலதான் அவனை அடிச்சு எரிச்சிட்டோம். நியூஸ் மீடியான்னு ஏகப்பட்ட பேரு பிரஷர் மேல பிரஷர் உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க. இனிமேல் பட்டு என் அண்ணனை இவன் கொன்னான்னு வந்தீங்க அப்படின்னா உங்க வம்சமே இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கு உடந்தையா போலீஸ் இருக்கிறாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோவோட அண்ணி வேற வழியே இல்லாம பணிஞ்சு போய் தான் ஆகணும்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துட்டு இந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் முறைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே வெளியே வராரு. இருந்தாலும் ஹீரோ தான் அண்ணனை இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க இல்லையா, இவனுங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற போலீஸ்காரனோட மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஃபாலோ பண்ணி வர்றது அவனுக்கு தெரிஞ்சிருது. எதுக்கடா என்ன ஃபாலோ பண்ணி வர, எதுக்கடா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு ஒரு பக்கம் கேட்கும்போது, என் அண்ணன் என்னடா பாவம் பண்ணா, அவன் சூனிய வச்சதை நீங்க பாத்தீங்களாடா, அவன் ஊருக்குள்ள எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவனை கேட்டு பாருங்கடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிக்கிறான். அடி வாங்கின அவனும் இது பாரு உன் அண்ணன் தான் பண்ணான்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியாது, அந்த சுடுகாட்டுல வேலை பார்க்கறவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுடுகாட்டுல வேலை பார்த்தோன்னு இப்ப காணா, அன்னைக்கு அவன் இறந்து அப்பயே எங்கேயோ ஓடி போயிட்டான். சோ நாடகமான ஆடுறீங்க, கண்டிப்பா உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்டா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அடி வாங்கினவன் உன் அண்ணன் ஒண்ணு நல்லவன் கிடையாது, அவன் சூனிய வைக்கிறான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோ தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல குறிக்கோளாவே இருக்கிறாரு. அதுக்காக நிறைய விஷயத்த கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரியான விஷயம், அது இல்லாம கோர்ட்ல கேஸ் போடுறதுக்காக ஒரு வக்கீல பார்த்து கேஸும் போடுறாரு. ஆனா பெரிய ஜாதி எதிர்த்து என்னால வாதாட முடியாது, உங்க கேஸை நீங்களே வாதாடிக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வக்கீலும் சொல்லிட்டாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் இப்ப காமிக்கிறாங்க. ஹீரோவோட அண்ணன் அவங்க மனைவி கூட சந்தோஷமா ஆட்டோல இருந்தது, வண்டி ஓட்டுனது, இப்படி எல்லாத்தையுமே நினைச்சு அவங்க அண்ணி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அண்ணனுக்கு நடந்தது ஒரு அநியாயம், அவருக்கான நீதியை கண்டிப்பா நான் வாங்கி தருவேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் வருது. ஜட்ஜி நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கும் போது உன் அண்ணனை கொலை பண்ணதுக்கான என்ன எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எவிடன்ஸ் அந்த சுடுகாட்டுல வேலை பார்த்தவன் தான் எவிடன்ஸ், அவன் தான் பார்த்தான், ஆனா அவனுமே இப்ப காண, இவனுக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணனை கொலை பண்ணிட்டு அந்த சுடுகாட்டுல வேலை பார்த்தவனையும் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆப்போசிட்ல இருக்க அவனுக்கு ரெண்டு பேரும் கத்தவ ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு பக்கம் ஜட்ஜி கோவப்பட்டு இந்த கேஸ் இன்னொரு நாள் தள்ளி வைக்கிறப்பா, இது என்ன ஆடு மாடு சந்தை எப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ கொஞ்ச நாளுக்கு தள்ளி வைக்கிறாரு. மீடியாக்காரங்க இந்த கேஸ் ரொம்பவே வைரல் ஆக்கி விடுறாங்க. அந்த ஊருக்குள்ள வந்து ஹீரோவோட அண்ணனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சதுல எல்லாருமே நல்லபடியா தான் சொல்றாங்க, அந்த மனுஷன் நல்ல மனுஷன்ப்பா, மாசமா இருக்கிற பொண்ணுங்களை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் விடுவாரு, ஒருத்தர் ரூபாய் காசு வாங்க மாட்டான் மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி கொலை பண்ணி போட்டது ரொம்பவே தப்பு அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கூட அதை சொல்றாரு பேட்டியில. திரும்பவும் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா, நம்ம ஜட்ஜி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு, இது பார்ப்பா உன் அண்ணனுக்கு கொலை நடந்தது இவங்க தான் பண்ணாங்கிறது நீ சொல்ற ரைட், ஆனா அதுக்கான எவிடன்ஸ் இருந்தா தானப்பா நம்ம நம்ப முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஹீரோட அண்ணியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பென்டிரைவரை நம்ம ஹீரோ எடுத்து கொடுக்குறாரு. அந்த பென்டிரைவரை நம்ம ஜட்ஜும் போட்டு பாக்குறாரு. அப்பதான் போட்டு பார்க்கும்போது ஒரு நாள் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இவனுங்க பேரம் பேசி காசெல்லாம் கொடுத்தானுங்க இல்லையா, அதை நம்ம ஹீரோ அவனுங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்திருப்பாரு. அதனாலதான் அன்னைக்கு நம்ம ஹீரோ அமைதியா இருந்தாரு. சோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் இதை வச்சுக்கிட்டு நம்ம தண்டனை கொடுக்க முடியாது, தீர விசாரிச்சுட்டு தான் எது வந்தாலும் முடிவெடுக்க முடியும், அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒத்தி வைக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அவங்க அண்ணியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அன்னைக்கு கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ஏதோ ஒரு லேபுக்கு ஒண்ணு போறாரு, ஏதோ சில ரிப்போர்ட்ஸை வாங்கி பாக்குறாரு. அதுக்கடுத்து ஒரு சாமியார ஒரு தடவை போயிட்டு பாக்குறாரு, அவர்கிட்ட சில விஷயத்தை கேதர் பண்றாரு. அடுத்தது ஊர்ல இருக்கிற இவங்களோட மாமா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு, அவர்கிட்ட என்னென்ன சில விஷயங்களை கேதர் பண்றாங்க. இப்படி நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திரும்பவும் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்
இருக்கும். ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அண்ணனை கொலை பண்ணி தான் இவனுங்க போட்டிருக்கிறானுங்க, அந்த கொலைக்கான காரணமே இவனுங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு எழுதும் போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிப்பாட்டுறாரு. ஒட்டுமொத்த கோர்ட்டே அதிர்ந்து போகுது. என்னடான்னு பார்த்தா, நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணி ஒரு பக்கம் பாக்குறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம ரமணி அக்காவோட வீட்டுக்காரரு, என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் போராடுவாங்கன்னு பாரு, இவன் பாரு கேஸையே வாபஸ் வாங்குறான் அப்படின்னு ஒரு மாதிரி சலசலப்பு வருது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என் அண்ணன் இறந்து போயிட்டான், இப்போ இந்த கேஸை நீங்க கொடுக்கறதாலயோ நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதாலயோ என் அண்ணன் திரும்ப வரப்போறது கிடையாது. ஆனா இந்த ஊர்ல இனிமேல் பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏவல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் கொடுத்துருங்க, யாருமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து அப்படியே நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறாரு. அடுத்த நிமிஷம் வந்து வீட்டுல சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மூக்க முட்டை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அன்னிக்காரையும் பக்கத்து வீட்டுல இருக்க ரமணியோட வீட்டுக்காரரும் வந்து பயங்கரமா நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. உனக்கு என்ன மண்டை கிண்ட குழம்பு போயிச்சாயா, தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு போராடுவேன்னு பார்த்தா இப்படி கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்து நிக்கிற, நீ என் வீட்டுக்காரோட தம்பியே கிடையாது, நான் உன்னை எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டேன், என் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டேன், ஏன் சோத்தை தின்னுட்டு எனக்கே நீ துரோகம் பண்றியா அப்படின்னு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்பதான் பொறுங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு போறாங்க. ஹீரோ ஒரு நாள் அன்னிக்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க, என்ன நடந்துச்சு அன்னைக்கு நைட்டு கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லிருப்பாங்க, அன்னைக்கு வந்து வழக்கம் போல காசு கொடுத்தாரு, கையில அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த சுடுகாட்டுக்கு பாத்ரூம் இருக்க போனாரு, அதுக்கப்புறம் வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க. கையில அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னாரு இல்லையா, அதை நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி அண்ணங்கார ஓட்டினா ஆட்டோவை போயிட்டு பாக்குறாரு. அந்த ஆட்டோல வந்துட்டு ரத்தம் சிந்தினி இருக்கிறதையும் பாக்குறாரு. அந்த ரத்தத்தை சாம்பிள் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு போயிட்டு ஒரு லேப்ல கொடுத்து செக் பண்ணதுல அந்த ரத்தம் ஹீரோவோட அண்ணனோட ரத்தமே கிடையாது, அது வந்துட்டு ஒரு கண்ணுக்குட்டியோட ரத்தம். ரெண்டாவது ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு அந்த இறந்து போன பொண்ணோட போட்டோ எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்ச உடனே இது வந்துட்டு ஒரு பில்லி சுனியை ஏவி விட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணோட காலில் பதிச்ச அந்த மண்ணு, அவங்களோட முடி, அவங்களோட துணி, இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் அவங்க அன்னிக்கிட்ட சொல்றாங்க, இவ்வளவு நாள் அந்த பில்லி சூனியை பண்ணது வேற யாரும் கிடையாது, என் அண்ணன் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்படியே படத்தோட ஆரம்பத்துல ஒரு சுடுகாட்டுல யாரோ ஒருத்தவங்க பூஜை பண்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த சீனை இந்த இடத்துல காமிக்கிறாங்க. சோ அந்த பூஜை பண்ணது, பில்லி சூனியம் பண்ணது எல்லாமே ஹீரோவோட அண்ணன் தான் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கன்சீவா இருக்கிற பெண்ணுங்களை ஆட்டோவை கூட்டு போவாங்க இல்லையா, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல கொடுத்துட்டு கூட காசு வாங்கிக்குவாரு, அதுல ஒரு கமிஷன் பார்த்திருப்பாரு ஆளு. இப்படி எல்லா விஷயமும் அன்னிக்கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாமியார் கிட்ட விசாரிச்சதுல அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னாக்கா விரதம் இருந்து பூஜை பண்ற அன்னைக்கு எந்த ஒரு தப்பு தண்டாவும் பண்ணிட கூடாது, ஒரு சுத்த பத்தமா தான் போயிட்டு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அது மாதிரி தான் ஒரு நாள் ஹீரோயின் கூட கூப்பிட்டு இருப்பாங்க. எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அன்னைக்கு தான் இது எல்லாமே நடந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு காட்டுறாங்க. அடுத்து ஹீரோவோட அண்ணன் எங்கெங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் போய் பார்த்தா அவர் பூஜை பண்ணதுக்கான எல்லா ஒரு பொருளும் தடையும் இருக்குது. இதனால தான் அண்ணன் தான் அந்த பூஜையை பண்ணா அப்படிங்கறத அன்னிக்கிட்ட சொல்றாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் அன்னைக்கு நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இங்க காமிக்கிறாங்க. ஹீரோவோட அண்ணன் வழக்கம் போல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட செருப்பு அந்த இடத்துல இருந்திருக்கும், ஆனா அந்த செருப்பை எடுத்து பக்கத்துல போட்டுட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற வேற ஒருத்தவன் செருப்பை தான் போட்டுட்டு போகணும், அது அந்த பூஜை பண்றதுக்கான ஒரு வழிமுறை. அதை எடுத்து போட்டுக்கிட்டு தான் ஆட்டோல வச்சிருக்கிற ஒரு மூட்டை அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவான். வெட்டியா அந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பாரு. அவர்கிட்ட அந்த கண்ணுக்குட்டி கீழே போட்டுட்டு, இதை பாரு நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பூஜை பண்ண போறேன், யார் வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்க பண்ற பூஜை பத்தி வெளியே நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு இவர் கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அந்த பக்கத்துல ஒரு குடிசை போட்டு தான் அவன் தங்கியிருப்பான். அந்த குடிசைக்குள்ள உட்காந்து ஹீரோவோட அண்ணன் என்னெல்லாம் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். பார்த்தது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த பொண்ணோட பொண்ணு அங்க எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அவனுங்க அண்ணன் ஒரு பக்கம் பணத்தை கொடுத்திருப்பானுங்க, யாராவது வந்தா சொல்லுன்னு சொல்லியிருப்பானுங்க, போனையும் கொடுத்திருப்பாங்க. இந்த வெட்டியா என்ன பண்றானா, ஹீரோவோட அண்ணன் தான் அந்த பூஜை எல்லாம் பண்ணிக்கிறத பார்த்துட்டு சோ இவன் தான் அந்த பில்லி சூனியத்துல ஏவி விடுறான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த போன்ல வீடியோவையும் எடுத்துறான். வீடியோ எடுத்துட்டு அவனுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு சாட்டிங்கும் பண்றான் வாட்ஸ்அப்ல. ஆனா அது டவர் இல்லாம அப்படியே சுத்திக்கிட்டே லோட் ஆகிட்டே இருந்தது. இவனு பூஜை எல்லாம் முடிச்சு களைச்சிட்டு இந்த பக்கம் வரான். வந்து நார்மலா பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த சீனை நமக்கு காமிச்சிருப்பாங்க. சோ இவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நிமிஷத்துல இறந்து போன பொண்ணோட அண்ணன் இன்னுமா எவனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல வந்திருப்பாரு. அவர் மட்டும் தனியா. சோ வந்த இடத்துல இவன் வெட்டியா வர பிடிச்சிருப்பாரு நம்ம ஹீரோவோட அண்ணனை. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அடிச்சிருப்பான். வெட்டியா அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. இறந்து போன பொண்ணோட அண்ணன் பெட்ரோல் கேனை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட அண்ணன் மேல ஊத்திருப்பாரு. அது கொஞ்சம் அவர் நவந்ததால அங்க இருக்கிற வெட்டியா மேலேயும் ஊத்திருக்கும். சோ நம்ம ஹீரோ என்ன கேனை ஊத்துறான்னு தெரிஞ்சு அவனை ஒரு பக்கம் அடிச்சு
அடிச்சு துரத்தி விட்டுறாரு. ஆனா இந்த பக்கத்துல ஹீரோவோட அண்ணன் மேலே பெட்ரோல் ஊத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற போனா நம்ம ஹீரோ அண்ணன் மேல கொஞ்சம் நெருப்பு பட்டு அவர் அங்கே எரிய ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எரியறத பார்த்த அவனுங்களும் தடி எடுத்துட்டு வந்து அடிச்சு அங்கவே ரெண்டு ஒன்னா போட்டு எரிச்சிட்டதா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஹீரோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அண்ணி நம்பவே மாட்டாங்க. என் வீட்டுக்காரன் இப்படி பண்ணவே மாட்டாரு, அவரு ரொம்ப நல்லவரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாரு அப்படின்னு ஒரு பக்கம் அழுகுறாங்க. இன்னொரு பக்கத்துல அவங்க அண்ணனோட கூட ஆட்டோ டிரைவரா வேலை பார்த்த அவங்க ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா, அவரு ஒரு பக்கம் நீ சொல்றதெல்லாம் சுத்த போய் என் நண்பனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அதுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு காமிக்கிறாரு. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதே சுடுகாட்டுல இருக்கிற அந்த குடிசைக்கு போயிருப்பாரு. எதுக்காகனா அந்த சுடுகாட்டுல வேலை பார்த்தவனை பிடிச்சிட்டு வரலான்னு. ஆனா அவன் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான். அவன் போட்டு தங்கி இருந்த அந்த குடிசையில அவனோட போன் அங்க கடந்திருக்கும். சோ அந்த போனை நம்ம ஹீரோ எடுத்து கடையில கொடுத்து லாக் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல இருக்க போன்ல செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோ எடுத்தான் இல்லையா, அதுல தான் அண்ணன் இருந்திருப்பான். சோ அதை வச்சு இங்க எல்லாத்துக்கும் காமிக்கும் போது தான் தான் வீட்டுக்காரர் இந்த அளவுக்கு ஒரு கொடுமைக்காரனா ஒரு கொடூரனா அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அண்ணனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறான். இந்த அளவுக்கு இந்த பில்லி சூனியம் பண்றதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ இன்னொரு பிளாஷ்பேக் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹீரோ அவங்க ஊர்ல இருக்கிற மாமா கிட்ட போய் விசாரிச்சார் இல்லையா, நம்ம ஹீரோவோட அண்ணன் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களோட மாமாவும் இந்த மாதிரி பில்லி சூனிய ஏவல்லாம் பண்ணியிருப்பாரு. அதுக்கு சின்ன பொண்ணு எடுபடி வேலை எல்லாம் நம்ம ஹீரோவோட அண்ணன் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதே நேரத்துல ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது தான் கூட படிக்கிற மேல் ஜாதி ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு, ரூட் விட்டுருப்பாரு. ஒரு நாள் ரெண்டு பேரும் தனிமையில சந்திக்கிறதுக்காக ஹீரோவோட அண்ணன் அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்து பாத்துறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் அப்பா என்ன பேசி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டான் அப்படின்னு கையை காமிச்சு விட்டுருது. அவங்க அப்பக்கார நம்ம ஹீரோவோட அண்ணனை போட்டு செம்மையா அடிச்சது மட்டும் இல்லாம ஸ்கூல்லேயே அவனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஜாலியா ஸ்கூல் போகுது, வேற ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரு கோபம், நம்மளோட வாழ்க்கையே தொலைச்சிட்டோம், படிப்பும் போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு வீட்டுக்கு போகாம மரத்தடியில தங்கி இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அண்ணனோட மாமா ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் இந்த பில்லி சூனி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து கூப்பிட்டு உனக்கு என்ன படிப்பு தானே போச்சு, அதை விட பெரிய சக்தி உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவர் பண்ண அந்த பில்லி சூனியத்தெல்லாம் இவருக்கும் கத்து கொடுத்திருப்பாரு. சோ அப்படிதான் ஹீரோவோட அண்ணன் இந்த மாதிரி கத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அண்ணன் ஒரு நாள் சவாரி கூப்பிடுறதுக்காக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க இல்லையா, அவங்கள கூட்டிட்டு போகும்போது ஒரு பொண்ணு ஒண்ணு உட்காந்துருக்கும். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அண்ணன் சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண இருப்பாருங்க கவிதா. அதே பொண்ணு தான் எதர்ச்சியா அன்னைக்கு ஆட்டோல வந்திருக்கும். அவன் புருஷனோட கன்சீவாவும் இருந்திருப்பாங்க. அதை சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட அண்ணனுக்கு பயங்கர கோபம். தன்னோட வாழ்க்கையை சிதைச்சவ இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே சந்தோஷமா இருக்காளே, அவளை பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முறைச்சு பார்த்துட்டே வந்திருப்பாரு. அவருக்கு சாதகமா அந்த பொண்ணு இறங்கும்போது அந்த பொண்ணோட சேலை அங்க இருக்கிற ஆட்டோல மாட்டி கிழிஞ்சிருக்கும். அந்த துணி அங்கேயே இருந்திருக்கும். செருப்போட கழட்டிட்டு கீழே இறங்கியிருப்பாங்க, மண்ணும் கிடைச்சிருக்கும். சோ எல்லாமே நம்ம ஹீரோக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. ஆனா அந்த பொண்ணை திரும்பவும் ஃபாலோ பண்றாரு. அவ சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸ்கூல் லைஃப் நினைச்சு பாக்குறாரு. ஆனா இப்ப அந்த பொண்ணோட முடி வேணும் இல்லையா, ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் தனிமையா கூப்பிட்டு பேசும்போது அந்த பொண்ணோட முடி இவரோட சட்டையில இருந்திருக்கும். அதை கூட எடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம ஹீரோ, பழி வாங்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு ஹீரோ அவங்க அண்ணிக்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே தான் வீட்டுக்காரன் ஒரு சைக்கோவா, இந்த அளவுக்கு ஒரு சைக்கோ பிடிச்சவனா அப்படின்னு ஒரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுது மட்டும் இல்லாம ஹீரோ இன்னும் ஒரு ஷாக் நியூஸ் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள ஒரு மைனர் குஞ்சு இருந்தான் இல்லையா, அவன் ஒரு விபத்துல இறந்து போயிருப்பான் இல்லையா, அவனை சாகடிச்சது கூட பில்லி சூனி ஏவி விட்டுதான் அவனுக்கு அந்த விபத்தை நடந்திருக்கும். ஊருக்குள்ள ஆரம்பத்துல தண்ணி கூட எடுக்கும்போது ஒருத்தன் பார்த்திருப்பான் இல்லையா, அவனும் இறந்து போயிருக்கான். அவனுக்கான காரணமும் நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் பில்லி சூனிய ஏவி விட்டுருப்பாரு. இப்படி எவெல்லாம் நம்மள எதிர்த்து நிக்கிறானோ அவனை எல்லாத்தையும் பழி வாங்கி இந்த மாதிரி பில்லி சூனியத்தை ஏவி விட்டுருக்காரு. அதுக்கான பூஜையான இடத்த எல்லாமே நம்ம ஹீரோவும் போயிட்டு பார்த்திருப்பாரு. இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு தலையே வெடிக்க மாதிரி இருக்குது. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட அண்ணியும் அவங்களோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரவாயில்ல விடு, அந்த சைக்கோ செத்துட்டான்ல, அவன் பண்ண தப்புக்கு தான் அவனுக்கான தண்டனை கடவுள் கொடுத்திருக்கிறாரு, ஒரு வழியா செத்து ஒளிஞ்சானே, அதோட நமக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ஒரு நிமிஷத்துல நமக்குலாம் என்ன தோணும், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுட்டான், அவ்வளவுதானே, படம் முடிய போகுது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா இங்கதான் ஹீரோ ஒரு பயங்கரமான ஒரு டிப்ஸ்டா கொடுத்திருப்பாங்க. நீங்க யோசிச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. ஹீரோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் என் அண்ணன் சாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. தலையே வெடிச்சு போகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா திரும்ப ஒரு பிளாஷ்பேக். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, வெட்டியா நம்ம ஹீரோவோட அண்ணனை பிடிக்கும் போது அவனை தள்ளி விட்டுட்டு
ஓடுவாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணோட அண்ணங்கார வந்து ஹீரோவோட அண்ணனை அடிச்சு அந்த பெட்ரோல் கேனை ஊத்திருப்பாங்க. ஊத்தும் போது அவர் மேலயும் பட்டிருக்கும், வெட்டியா மேலயும் கொஞ்சம் பட்டு இருக்கும். பட்டு அந்த நிமிஷத்துல அந்த பொண்ணோட அண்ணனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடி இருப்பாரு. ஓடும் போது வெட்டியான தள்ளி விட்டு இருப்பாரு. சோ அவர் மேலயும் பெட்ரோல் ஊத்தி இருக்கும் இல்லையா, அது பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பொணம் பட்டு அவரு எரிய ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த பக்கம் எஸ் ஆயிருப்பாரு. சோ கீழே விழுந்தவன் திரும்பி பார்க்கும்போது அவன் எரியறான்னு நினைச்சுக்கிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் தப்பிச்சு ஓடந்தே இவங்க பார்க்கல. ஓடனவ வெட்டியான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி அன்னிக்காரங்க கேட்கும்போது அந்த இறந்து போன அந்த 2 எலும்பு ஓடு இருந்தது இல்லையா, அந்த 2 மண்டை ஓட்டுல இருக்கிற ஒரு 2 பல்ல எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற லேப்ல டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணதுல அது ஒரு பல்லு இறந்து போன வெட்டியானோட பல்லு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்க அண்ணனோட டிஎன்ஏவோட மேட்சே ஆகல அப்படிங்கறதையும் சொல்லிடுறாங்க. சோ இதுல தான் தெரியுது நம்ம அண்ணன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு பக்கம் ஹீரோ சொல்லிடுறாரு. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் மரண பீதியா இருக்குது. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறோனோ, எங்க போய் என்ன பண்ண போறோனே தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே ஒரு ஷாட்டை கேரளாவில் வைக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல தாடி ஈடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு நம்ம ஆளு வேற லெவல் லுக்ல ஒரு ஹோட்டல்ல சர்வேரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்மள யோசிப்போம். ஆனா டைரக்டர் இங்கேயும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுத்திருப்பாரு. இப்ப ஹோட்டல்ல சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு தண்ணி கேட்கும். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருக்கும்போது சூனியம் வச்சு நம்ம ஆளு கொலை பண்ணிருப்பாரு இல்லையா, அதே பொண்ணு இங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்குது. தன்னோட காதலி தான் அது தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நமக்கு பயங்கர ட்விஸ்டோட மத்ததெல்லாம் பார்ட் 2ல வந்து தெரிஞ்சுக்கடா கொய்யாலா அப்படின்னு சொல்லி பார்ட் 2க்கான லீடையும் கொடுத்துட்டாங்க. சோ இந்த படத்துக்கான பார்ட் 2 வந்துருச்சு. அதுவும் நம்ம சேனல்ல நாளைக்கு போட போறோம். சோ அதையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே தான், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் பார்ட் 2ல சந்திப்போம். தேங்க்யூ.